மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ஆந்திராவில் இரண்டாவது அல்லது இரண்டாவது குழந்தைக்கு மேல் பெறும் தம்பதியினருக்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி நாம் பார்த்து வருகிறோம். ஆந்திர சட்டமன்றத்தில் புதிய மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இரண்டாவது குழந்தை அல்லது அதற்கு மேல் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆந்திர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்லணும். ஏன்னா 2040 மக்கள் தொகையை கணக்கிடும் போது அப்போது முதியவர்கள் அதிகம் இருப்பார்கள், இளைஞர்களின் விகிதம் மிக குறைவாக இருக்கும் அப்படின்றத கணக்கிட்டு பார்த்துள்ள ஆந்திர அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி குடும்பத்தில் யாராவது இரண்டாவது அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரே தவணையாக பிரசவ கால உதவியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது இரண்டாவது குழந்தைக்கு மட்டும், இரண்டாவது குழந்தை அல்லது அதற்கு மேல் பெற்றுக்கொண்டால் ஒரு தவணையில் 25,000 ரூபாய் வழங்கப்படும். மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களுக்கு அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகும் வரை மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டமும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு துறையில் பணிபுரிந்தால் 12 மாதங்கள் விடுமுறை, ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அப்படின்றது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தந்தைக்கும் பராமரிப்புக்காக 2 மாதங்கள் அந்த சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவித்திருக்கிறது. இதற்கான சட்ட மாற்றங்களை கொண்டு வருவோம் எனவும் ஆந்திர முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அந்த காப்பீடு மற்றும் கல்வி இது மாதிரியான விஷயங்களிலும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளும் நபர்களுக்கு 18 வயது வரை பள்ளி மற்றும் மேல்நிலை கல்வி அரசு கல்லூரிகளில் இலவச கல்வி, அதாவது இதெல்லாம் அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.